தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மீண்டுமாய் இந்த பலிபிடத்தில் அக்கினி எப்படியாக பற்றி எரிய வேண்டும் என்பதை குறித்து தொடர்ந்து போதித்து கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருக்காக அக்கினி ஜுவாலைகளாக இந்த பூமியிலே பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் வசனம் 15-16 நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலம், நீ குளிரும் இல்லாமல் இருக்கிறாய், அனலாகவும் இல்லாமல் இருப்பதினாலே உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ கர்த்தர் விரும்புகிறது என்ன? நம் அனலாய் இந்த பூமியிலே இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னாக்க அங்கே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனம் 8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கும்? அவருடைய விளக்கு இரவிலும் அணையாதிருக்கும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனம் 18 குணசாலியான ஸ்திரீனுடைய விளக்கு இரவில் கூட அணையாது இருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய அன்பு உள்ளத்தில் எப்பொழுதும் ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தால் உன் உள்ளத்தில் ஒரு விளக்கு ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு நீங்கள் அக்கினியாக திகழ முடியும். ஹல்லேலூயா. சுமித் விகில்ஸ்வர்த் என்று சொல்லக்கூடிய பெந்தகோஸ்தே தந்தை என்று 19ஆம் நூற்றாண்டிலே அவர் இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்தவர். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கும் வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து கொண்டு இருப்பார். எங்கே வெளியே சென்றாலும் ஒரு நியூ டெஸ்டமெண்ட் பைபிளை பாக்கெட்டில் வைத்து கொண்டு பஸ்ஸில் ஏறாருன்னா பஸ்ஸில் உடனே பஸ் டிரைவருக்கு பின்னால் நின்று அப்படியே எல்லா ஜனங்களையும் பேசஞ்சர்ஸை பார்த்து உடனே நான் இந்த புத்தகத்தை படித்த ஒரு அற்புதத்தை கண்டேன். இங்கே பார்க்கின்ற பொழுது இங்கே மரித்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி இப்படி அநேக காரியங்களை குறித்து சொல்லி அந்த பஸ்ஸையே அவர் என்ன செஞ்சுவாரா? ஒரு சுகமளிக்கும் கூட்டமாக மாற்றிடுவாரா? ஜனங்களுக்கு சுவிசேஷம் தெரிவித்து ஆண்டவர் அநேகர் இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும்படி செய்திருவாராம். காரணம், அந்த சுவித்துகள் உள்ளத்திலே ஒரு அக்கினி பற்றி எழுந்து கொண்டே இருந்ததுனாலே 15 நிமிடத்துக்கு ஒரு முறையாவது வேதத்தை அவர் வாசித்து கொண்டே இருப்பாராம். ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய உள்ளத்தில் அந்த பரிசுத்த ஆவியுடைய அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருப்பாராம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகரமாக நீங்கள் திகழ வேண்டும் என்றால் உங்கள் உள்ளமாகிய அந்த பரிசுத்த அந்த பலிபீடத்திலே அக்கினி அனல் மூட்டி எழுப்பி விட்டு கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அக்கினி ஜுவாலையாக நீங்கள் உலகத்தில் எழும்பி பிரகாசிப்பீங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்களை ஒரு வீட்டிற்கு சாப்பாட்டிற்கு அழைத்திருக்கிறார்கள். லஞ்சுக்கு ஃபெலோஷிப்புக்கு அங்கே போகின்ற பொழுது வீட்டுக்கு சென்று விட்டார். அந்த வீட்டாருடைய அம்மா என்ன செஞ்சாங்க? இன்னும் லஞ்ச் ரெடி ஆகலை, கொஞ்சம் ஹாலில் வெயிட் பண்ணுங்கள், நான் லஞ்ச் ரெடி பண்ணி கொண்டு வந்து வர்றேன், ஒரு 10 நிமிடத்தில் ரெடி ஆகிவிடும் என்று சொன்னாங்க. இவர் இந்த சாது சுந்தர் என்ன செய்தார் பாருங்க, அங்கே சோபாவில் உட்கார்ந்தவர் நேரத்தை வீணடிக்காதபடி வீட்டில் அந்த ஒரு மூலையில் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாராம். காரணம், பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டே இருந்ததாம் அந்த சாது சுந்தர் சிங்கினுடைய வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. ஒரு நிமிடத்துக்கு கூட சாது சுந்தர் சிங் சில வீணாக்க விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, நான் கிராமத்தில் வளர்ந்தேன். அப்போ எங்களுடைய தாத்தானுடைய பம்ப் செட் கிணறு இருக்கிறது. அந்த பம்ப் செட் உள்ளே இருக்கும், தண்ணீர் கீழே இருக்கும். அதில் என்ன செய்யணும், தண்ணீரை அந்த மோட்டர் ஸ்டார்ட் பண்ண உடனே தண்ணி வராது. அப்போ அதில் தண்ணி ஊற்றணும். ஊற்றினா என்னாகும்? ஊற்றினா தான் அந்த தண்ணீர் வெளியே வந்து கொண்டு இருக்கும். புரியுங்களா? அதே போல் அடிபம்பு இருக்கும். அதில் பாருங்கள், தண்ணீர் அடித்து கொண்டே இருந்தால் தண்ணி வந்து கொண்டே இருக்கும். தண்ணீர் வரலைன்னா திரும்பி தண்ணீரை ஊற்றி அந்த நம்ம அடித்தா தான் தண்ணீர் வரும். இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியாண்ட அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருந்தால் தான் இந்த ஜீவ நதியை போல தேவ அன்பு உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து கர்த்தரை நீங்கள் துதிப்பீங்க, ஆராதிப்பீங்க. தேவன் அந்த பலிபீடத்தில் இறங்கி உங்களோடு கூட உடன்படிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் லூக்கா 12ஆம் அதிகாரம் 49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. லூக் சாப்டர் 12 verse 49 பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது உங்கள் பலிபீடத்தில் அக்கினி செய்யணும், பற்ற வைக்கணும்.
அக்கினி பற்ற வைத்தது மட்டுமில்ல, அந்த அக்கினி தொடர்ந்து அணையாமல் நீங்கள் கட்டையில் போட்டுக்கொண்டே அந்த அனலை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி 450 பாகால்கள் என்ன செய்தாரு? அவர் அந்த பார்த்தீங்கன்னாக்க கர்மேல் பர்வதத்தில் நின்று கொண்டு சவால் விடுகிறார். அவங்க 450 பாகால்கள் சவால் விடுறாங்க. எலியா மறுபக்கம் நிற்கிறாரு. எலியா என்ன செய்றார்? இப்பொழுது அவர் தனி மனிதனாய் மன உறுதியோடு கூட கர்மேல் பருவத்தில் நின்று கொண்டு என்ன செய்கிறாரு? அவர் கர்த்தருக்காக அக்கினியாய் பற்றி எரிந்து கொண்டிருந்தார் அந்த எலியா தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். இப்போ என்ன செய்கிறாரு? அவர் என்ன செய்யறாருன்னா கர்த்தரை தேவன் என்று நிரூபிக்க வேண்டும். இப்போ அங்கு 450 பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம், எலியா தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு? கர்த்தரே தேவன் என்று நிரூபிப்பதற்காக எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும், எல்லா நாவுகளும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி சவால் விடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யார் எலியா தீர்க்கதரிசி சவால் விடுகின்ற பொழுது கர்த்தர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னாக்க, கர்த்தரே தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அதாவது உலக சிநேகிதம், கர்த்தருக்கான அன்பு, யார் நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லி சவால் விட்டு அவர் என்ன செய்தாரு? அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய வானத்திலிருந்து அக்கினை இறக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வானத்திலிருந்து அக்கினி இறங்கி என்ன செய்தது? வாய்க்கால் இருந்த தண்ணீர்கள் எல்லாம் நக்கி போட்டது என்று நாம் பார்க்கிறோம். எலியா ஒரு வானத்தில் அக்கினி இறக்கக்கூடிய கர்த்தருக்காய் அக்கினியாய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக எலியா இருந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல யோசுவா கூட அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்டார், கர்த்தரை நீங்க தெரிந்து கொள்வீர்களா, இல்லை மற்ற பாகால் உலகத்திலுள்ள தெய்வங்களை அந்நிய தேசத்துள்ள தெய்வங்களை தெரிந்து கொள்வீர்களா என்று சவால் விட்டு யோசுவா கேட்டார். யோசுவா 24:15 அல்லது கர்த்தர் தெய்வம் தெரிந்து கொள்றீங்களா, நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற புறஜாதிகளின் தெய்வங்களை தெரிந்து கொள்வீர்களா என்று சொல்லி, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க கர்த்தருக்காய் வைராக்கியமே நிற்கின்ற பொழுது நீங்க எலியா தீர்க்கதரிசி போல வானத்தில் அக்கினி இறக்க முடியும். அதே போல யோசுவா சொன்னவங்க கர்த்தருக்காய் வைராக்கியமா நின்றாரு. நானும் என் வீட்டாரமோ கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னதுனாலே அவர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தார். எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ளத்துல அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் கர்த்தருக்கின்ற அரிய பெரிய காரியங்களை நீங்க செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஒரு பெரிய வல்லமையான ஊழியர்களாய், மகனாய் உலகத்திற்கு, ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். வாஞ்சிங்க. உங்களுடைய உள்ளம் எப்பொழுது வெறுமையா இருக்கக்கூடாது. அதுல அந்த உள்ளமாகிய அந்த பலிபீடத்தை அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை தேவன் நிச்சயமாக